லெனின்கிராட் முற்றுகை பற்றி கடந்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். உலக வரலாற்றில் மிக அதிகமான காலம் நடைபெற்ற இராணுவ முற்றுகை என்று வரலாற்றில் பதிவாகிவிட்டுள்ள ஒரு முற்றுகைதான் லெனின்கிராட் முற்றுகை. சுமார் 872 நாட்கள், அதாவது சுமார் 2.5 வருடங்கள் நடைபெற்ற முற்றுகை அது. உலக வரலாற்றில் அதிக இழப்புகளை ஏற்படுத்திய முற்றுகையும் இந்த லெனின்கிராட் முற்றுகைதான். லெனின்கிராட் நகரை முற்றுகையிட்டிருந்த ஜெர்மனிய படையினருக்கு எதிராக எவ்வாறு அந்த மக்கள் போராடினார்கள் என்று கடந்த பாகத்தில் விரிவாக பார்த்திருந்தோம். லெனின்கிராடை முற்றுகை செய்திருந்த ஜெர்மனிய படையினருக்கு எதிராக சோவியத்தின் மக்கள் மாத்திரமல்ல, சோவியத்தின் காலநிலையும் போராடியது என்பது வரலாற்று அதிசயம். லெனின்கிராட் மற்றும் ஸ்டாலின்கிராட் போன்ற நகரங்களில் ஐரோப்பாவில் பல வெற்றிகளை குவித்த ஜெர்மன் படையினர் படு தோல்விகளை சந்தித்ததற்கு சோவியத் மக்களின் எழுச்சி, ஸ்டாலினின் வழிநடத்தல் என்பனவற்றை கடந்து சோவியத்திற்கு சார்பாக காலநிலையும் களத்தில் குதித்திருந்ததுதான் பிரதான காரணம் என்று கூறுகின்றார்கள் போரியல் அறிஞர்கள். ஆயிரத்தி 1941 இலையுதிர் காலத்தின் போது ஜெர்மன் படையினர் சோவியத் காலநிலையிடம் இருந்து முதலாவது சவாலை எதிர்கொண்டார்கள். லெனின்கிராடை சூழ இருந்த சில பகுதிகள் சிறிய மழைக்கே சதுப்பு நிலமாக மாறி ஜெர்மன் படைகளை எதிர்க்க தொடங்கியது. தாம் முகாமமைத்து தங்கியிருந்த பிரதேசம் திடீரென்று சதுப்பு நிலமாக மாறியது கண்டு அதிர்ந்தார்கள் ஜெர்மன் படையினர். எங்குமே நகர முடியவில்லை. அப்படி நகர்ந்தால் தமது இருப்பிடத்திற்கு திரும்பி வர முடியவில்லை. விநியோகங்கள், போக்குவரத்துக்கள், நடமாட்டங்கள் எல்லாமே ஒரு பெரும் போராட்டமாக மாறியிருந்தன ஜெர்மன் படையினருக்கு. எந்தவித பேதமும் இன்றி அனைத்து வாகனங்களுமே பாதிப்புக்குள்ளாகின. யுத்த தாங்கிகளின் துணையுடன் தான் மற்றைய வாகனங்கள் நகர வேண்டிய இக்கட்டு. மற்றைய வாகனங்களை நகர்த்த முற்பட்ட யுத்த தாங்கிகள் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் இயங்க மறுத்து ஜெர்மன் படையினரின் பாதுகாப்பை ஆபத்தான நிலைக்குள் கொண்டு சென்று விட்டிருந்தது. அந்த நேரத்தில் எதிரிகளிடம் இருந்து ஒரு துப்பாக்கி வெட்டு கூட தீர்க்கப்படாத நிலையில் சுமார் 50 யுத்த தாங்கிகளை இழந்திருந்தது ஜெர்மன் படை. உண்மையிலேயே சோவியத் தேசத்தின் சார்பாக அந்த தேசத்தின் நிலம் சதுப்பாக மாறி போராடிய விந்தையை ஜெர்மன் படையினர் கொஞ்சமுமே எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று சதுப்பு நிலமாக மாறிவிட்டிருந்த சோவியத் மண்ணில் அகப்பட்டு செய்வதறியாது திகைத்தபடி நின்ற ஜெர்மன் படையினருக்கு வான்வழியாகவே அனைத்து விநியோகங்களும் வழங்கியாக வேண்டிய ஒரு நெருக்கடி அங்கு உருவாகியிருந்தது. சதுப்பு நில நெருக்கடியில் அகப்பட்டு வைத்த காலை எடுக்க முடியாத நிலையில் ஜெர்மன் படையினர் தடுமாறிக் கொண்டு நின்றிருந்த போது இயற்கையிடம் இருந்து மற்றொரு ஆபத்து அவர்களை நோக்கி மெதுமெதுவாக நகர ஆரம்பித்திருந்தது.
சோவியத்தின் குளிர்காலம் என்பது அந்த தேசத்தில் வாழ்பவர்களை விட வேறு யாராலுமே நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு கொடுமையான அனுபவம் என்று கூறுவார்கள். அந்த அளவிற்கு குளிர் அங்கு தாண்டவமாடும். -50°C வரை குளிர் சென்றுவிடும். ஜெர்மனிய படையினர் இப்படி ஒரு கொடுமையான குளிரை சோவியத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெர்மனியில் குளிர் உறைபனி இருக்கின்றதுதான் என்றாலும் சோவியத் அளவிற்கு கொடுமையானதாக அது அங்கு இல்லை. வாகனங்களின் இயந்திரங்களை சீலிழக்க செய்யும்படியான குளிர், துப்பாக்கிகளை இயக்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகளை கொடுத்த குளிர், வாழ்க்கையையே வெறுக்கும்படியான ஒரு சூழலை உருவாக்கிய குளிர். ஜெர்மன் படைகள் செய்வதறியாது திகைத்து நின்ற வேளையில்தான் சோவியத் வீரர்கள் தமது காத்திருப்பை முடித்துக் கொண்டு ஜெர்மன் நிலைகளை நோக்கி நகர்வெடுக்க ஆரம்பித்தார்கள். சோவியத் வீரர்கள் எங்கிருந்து தாக்குகின்றார்கள்? எப்படி தமது நிலைகளுக்கு மிக அருகில் வந்து தாக்குகின்றார்கள்? தாக்கிவிட்டு அவர்கள் எப்படி திடீரென்று மறைந்து விடுகின்றார்கள்? இவை அனைத்தையும் விட எப்படி அவர்களால் இந்த கொடுமையான குளிரில் லாவகமாக நடமாட முடிகின்றது? திகைத்து போய் நின்றார்கள் ஜெர்மன் இராணுவத்தினர். இந்த திகைப்பு படிப்படியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சரணடைவாக மாற ஆரம்பித்தது. சுமார் 2.5 வருடங்கள் நடைபெற்று படு தோல்வியில் முடிவடைந்த லெனின்கிராட் முற்றுகையில் அகப்பட்டு 2 தரப்பிலுமாக சுமார் 6,32,000 பேர் கொல்லப்பட்டதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. கடைசி வரை லெனின்கிராடிற்குள் ஜெர்மனிய படைகள் நுழையவே இல்லை. அப்படி நுழைந்த சில ஜெர்மனிய வீரர்கள் கூட சோவியத் படையினரால் கைப்பற்றப்பட்டு யுத்த கைதிகளாகத்தான் லெனின்கிராடுக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். ஏராளமான இழப்புகளுடன், சொல்ல முடியாத வெட்கத்துடன், உயிரை கைகளில் பிடித்தபடி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று திரும்பியது ஜெர்மன் இராணுவம். லெனின்கிராடில் ஜெர்மனிய படையினர் முன்னேற முடியாமல் தடுமாறியதற்கும் இறுதியில் இழப்புகளுடன் பின்வாங்கியதற்கும் மற்றொரு காரணமும் இருக்கின்றது. அதுதான் ஸ்டாலின்கிராட். ரஷ்யாவின் தென்பிராந்தியத்தில் அமைந்திருந்த ஸ்டாலின்கிராடில் நடைபெற்ற சண்டைகளும் போரியல் வரலாற்று புத்தகங்களில் மிகவும் காத்திரமான பதிவினை பெற்றுள்ள சம்பவங்கள் என்றுதான் கூற வேண்டும். 1943 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 ஆரம்பமாகி சுமார் 5 மாதங்கள் நடைபெற்ற ஸ்டாலின்கிராட் சண்டைகள்தான் 2ஆம் உலக யுத்தத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான சண்டைகள் என்று வரலாற்றில் பதிவாகியுள்ளது. 2ஆம் உலக யுத்தத்தின் முடிவினை எழுதிய சண்டை என்றும் அதனை குறிப்பிடலாம். இந்த பூமியில் நடைபெற்ற யுத்தங்களிலேயே ஒரு சண்டையில் அதிக படைவீரர்கள் பங்கு பெற்றிய யுத்தம் என்று சாதனை படைத்த யுத்தமும் இந்த ஸ்டாலின்கிராட் யுத்தம்தான். இந்த சண்டையில் சுமார் 2.2 மில்லியன் படைவீரர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அதில் 1.7 முதல் 2 மில்லியன் பேர் கொல்லப்பட்டோ அல்லது காயமடைந்தோ அல்லது கைப்பற்றப்பட்டோ பாதிக்கப்பட்டதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட ஸ்டாலின்கிராட் சண்டைகளின் சில காட்சிகளைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிக சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். என்ன விலை கொடுத்தாவது ஸ்டாலின்கிராடை கைப்பற்றிவிட வேண்டும் என்று ஹிட்லர் விரும்பினார். அதற்கு வலுவான சில காரணங்களும் இருந்தன. ஸ்டாலின்கிராட் என்பது சோவியத்தின் மிக முக்கியமான ஒரு தொழில் நகரம். அது மாத்திரமன்றி இந்த நகரம் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்திருந்ததால் ஸ்டாலின்கிராடை கைப்பற்றிவிட்டால் ரஷ்யாவின் வடக்கிற்கும் தெற்கிற்குமான விநியோக பாதைகளை துண்டாடி விடலாம் என்பது ஹிட்லரின் கணிப்பு. சோவியத் மண்ணில் அதுவரை இடம்பெற்ற சண்டைகளில் ஜெர்மனிய படையினருக்கு ஏற்பட்ட இழப்புகளால் கொதித்து போயிருந்த ஹிட்லர் உருமினார். எப்பாடு பட்டாவது ஸ்டாலின்கிராடை கைப்பற்றியே ஆக வேண்டும். தோல்வி
பின்வாங்கல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நேற்று வரை விவசாயிகளாக இருந்தவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை என்று சொல்லுவது வெட்கக்கேடானது. தாக்குங்கள், தாக்கி அழியுங்கள். லெனின்கிராடில் செய்தது போன்று ஸ்டாலின்கிராடிலும் செய்து கொண்டிருக்க வேண்டாம். ஸ்டாலின்கிராடை சுற்றி வளைத்துவிட்டு சரணடைவுக்காக காத்திருக்க வேண்டாம். தாக்குங்கள், கடுமையாக தாக்குங்கள், தாக்கி அழியுங்கள். எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு ஸ்டாலின்கிராடை அழியுங்கள். ஸ்டாலின்கிராட் சிதறிவிட்டது என்கின்ற செய்தியை மாத்திரம்தான் எனக்கு அறிவிக்க வேண்டும். வேறு எந்த செய்தியும் களமுனையில் இருந்து எனக்கு வரவே கூடாது. கத்திக் கொண்டிருந்தார் ஹிட்லர். ஜெர்மனிய பீரங்கிகளும் ஜெர்மனிய விமானங்களும் தொடர்ச்சியான குண்டுவீச்சுகளால் ஸ்டாலின்கிராடை சுடுகாடு போன்று மாற்றிக் கொண்டிருந்தன. ஒரு மாதம் இரவு பகலாக நடைபெற்ற தொடர்ச்சியான சண்டைகளைத் தொடர்ந்து ஸ்டாலின்கிராடுக்குள் மெதுமெதுவாக கால்தடம் பதித்தார்கள் ஜெர்மன் வீரர்கள். ஸ்டாலின்கிராடின் ஒரு பகுதியை தமது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டு அப்பிராந்தியம் முழுவதையும் கைப்பற்றும் நோக்கோடு தமது படைகள் முன்னேற ஆரம்பித்துள்ளதாக அறிவித்தார் ஹிட்லர். சோவியத் இனி முடிந்தது என்று முழு உலகுமே ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. சோசலிசம் இனி இல்லை என்கின்ற முடிவுக்கே வந்திருந்தார்கள் ஐரோப்பிய மக்கள். அந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு அங்கு அரங்கேற ஆரம்பித்தது. சோவியத் வீரர்களும் மக்களும் இணைந்து தமது மண்ணை ஆக்கிரமிக்க வந்த ஜெர்மனியர்களுக்கு எதிராக சண்டையிட ஆரம்பித்தார்கள். எங்கிருந்து வெட்டுக்கள் வருகின்றன என்று ஜெர்மனிய வீரர்களுக்கு முதலில் விளங்கவே இல்லை. எப்படி வருகின்றார்கள், எவ்வாறு தாக்குதல் நடத்துகின்றார்கள், பின்னர் எப்படி மறைகின்றார்கள் புரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள் ஜெர்மன் வீரர்கள். முன்னேற முயன்ற ஒவ்வொரு அங்குலத்திலும் புதிய புதிய பொறிகளை, புதிய வடிவிலான தாக்குதல் வியூகங்களை எதிர்கொண்டார்கள் ஜெர்மன் படையினர். எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கியதாக மாற ஆரம்பித்தது ஜெர்மனிய வீரர்களுக்கு. நகரச் சூழலில் வித்தியாசமான ஒரு கெரில்லா யுத்தத்தை எதிர்கொண்டார்கள் ஜெர்மன் படைவீரர்கள். சோவியத் வீரர்கள் மாத்திரமல்ல, சோவியத் மக்கள் மாத்திரமல்ல, சோவியத்தின் இடிந்த கட்டடங்கள், ஸ்டாலின்கிராடின் தெருக்கள், வீதிகள் எல்லாமே அந்த தேசத்தை காக்க போராடிய விந்தியைக் கண்டு திகைத்து போனார்கள் ஜெர்மன் வீரர்கள். அதிலும் குறிப்பாக ஸ்னைப்பர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மறைந்திருந்து குறிபார்த்துச் சுடும் வீரர்கள்தான் ஸ்டாலின்கிராட் நகரில் முன்னேற முயன்ற ஜெர்மன் படை வீரர்களை மிகவும் அச்சத்தில் ஆழ்த்திய தரப்பாக இருந்தார்கள். குறிபார்த்துச் சுடும் ஒரு துப்பாக்கி, சில தோட்டாக்கள், சிறிய அளவிலான உணவுப் பொருட்கள் இவற்றுடன் மாத்திரம் புறப்பட்டு ஏதாவது ஒரு கட்டிட இடிபாடுகளின் உச்சியில் மறைந்து நிலையெடுத்து விடும் ஒரு ஸ்னைப்பர் வீரர் மிக லாவகமாக ஒரு படையணியையே பல நாட்கள் சமாளித்த வியூகம் ஜெர்மனிய படையினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. எங்கிருந்து அந்த ஸ்னைப்பர் வீரர் குறிபார்த்து தாக்குகின்றார் என்று தெரியாது. சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கிகளை ஸ்னைப்பர் வீரர்கள் உபயோகித்ததால் வெட்டுச் சத்தமும் கேட்காது. அருகில் அமர்ந்திருந்த வீரர் இறந்து விழுந்த பின்னர்தான் தம்மை நோக்கி யாரோ சுட்டிருக்கின்றார்கள் என்று ஜெர்மன் வீரர்கள் உணர்வார்கள். தமது நண்பனை யார் சுட்டார்கள், எங்கிருந்து சுட்டார்கள், அடுத்து யாரை எதிரி சுடப்போகின்றான் என்கின்ற விடயம் தெரியாமல் ஜெர்மன் வீரர்கள் தடுமாறிய மனநிலை இருக்கின்றதே. ஸ்டாலின்கிராடில் உளவியல் ரீதியாக ஜெர்மன் வீரர்களை அதிகம் பலவீனம் அடைய வைத்த தாக்குதல் என்று
இந்த ஸ்னைப்பர் தாக்குதல்களைத்தான் கூற வேண்டும். இந்த புகைப்படத்தில் உள்ளவரின் பெயர் ஐஹா ஜைஸ்டேவ். ஸ்டாலின்கிராட் யுத்தத்தில் சோவியத்தின் ஒரு ஸ்னைப்பராக செயற்பட்ட இவர் சுமார் 500 வரையிலான ஜெர்மன் வீரர்களை சுட்டுக் கொண்டதாக கூறப்படுகின்றது. சோவியத் மலைப்பகுதிகளில் மான்களை வேட்டையாடி விற்பனை செய்யும் தொழிலை செய்து வந்தவர். ஜெர்மனிய படையினரின் ஆக்கிரமிப்பின் போது தானாகவே சோவியத் படையில் தன்னை இணைத்துக் கொண்டு ஸ்டாலின்கிராடில் ஸ்னைப்பராக களமிறங்கியிருந்தார். ஸ்டாலின்கிராடில் ஒரு பக்கம் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மற்றொரு பக்கம் இருந்த ஒரு தொழிற்சாலையில் எப்படி ஸ்னைப்பர் தாக்குதல்களை நடாத்துவது என்கின்ற பயிற்சியை 28 மாணவர்களுக்கு வழங்கி அந்த மாணவர்களை வைத்து சுமார் 1000 முதல் 3000 வரையிலான ஜெர்மன் படையினரை கொலை செய்த சாதனைக்கு சொந்தக்காரர் இவர். ஸ்டாலின்கிராட் யுத்தத்தில் பொதுமக்களின் பங்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது என்பதற்கு ஜைஸ்டெஃப்பினது செயல் ஒரு சிறு உதாரணம். ஒரு தேசத்தை காப்பாற்ற அந்த தேசத்தின் மக்கள் மாத்திரம் முன்வந்துவிட்டால் எப்படிப்பட்ட எதிரியாலும் அந்த தேசத்தை எதுவுமே செய்துவிட முடியாது என்பதற்கு ஸ்டாலின்கிராட் ஒரு சிறந்த உதாரணம். உலக வரலாற்றில் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஸ்டாலின்கிராட் யுத்தத்தின் மற்ற சில காட்சிகளை அடுத்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.